Hello guys, welcome back to the mechanic channel. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஃபால்ட் தான் ஆகும். அது என்ன ஃபால்ட்னு இப்போ காமிக்கிறேன் வாங்க உங்களுக்கு ஓபன் பண்ணி. ஃபர்ஸ்ட் மிக்ஸியோட பேக் சைடு திருப்பி இருக்கிற ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மிக்ஸியில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் ரெண்டு தான். ஒன்று வந்து இந்த கண்ட்ரோல் சுவிட்சு, செகண்ட் வந்து இது கனெக்டர், ரெண்டு தான். நம்ம முதல்ல என்ன பண்ணனா இதில் சரியாக வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு நம்ம பார்க்கணும். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் மல்டிமீட்டர் கம்பல்சரி வாங்க, இதை வச்சு நிறைய ப்ராப்ளம் சரி பண்ணலான்னு. இது இல்லாமல் நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. மல்டிமீட்டர் இல்லாமல் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதோட விலை 250 ரூபா தான். தயவுசெய்து இது ஒன்று வாங்கிக்கோங்க. இதை வச்சு எல்லா ப்ராப்ளத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸிக்கு வோல்ட்டு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். இந்த மல்டிமீட்டரில் இந்த பாயிண்டில் வைங்க. வோல்டேஜ் 750 இதில் வச்சு வோல்டேஜ் கரெக்டாக வருதான் செக் பண்ணலாம். சுவிட்சை ஆன் பண்ணிங்க. ஓகே, இல்லை பாருங்கள், மிக்ஸிக்கு 2 ஒயர் வருது. ஆரஞ்சு ஃபேஸு, இது வந்து நியூட்ரல். ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். மெயின் சப்ளை இப்போ மீட்டரில் பாருங்கள் 225 வருது. இப்போது வோல்டேஜ் கரெக்டாக வருது நம்மளுக்கு வேண்டியது. இதுலேருந்து அவுட்புட் ஒன்று வருது பார்த்தீங்களா, இதுலேயும் சப்ளை கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வைக்கிறேன், அங்கே பாருங்க கண்டினியூட்டி நல்லா இருக்குது. இது அடுத்த கண்ட்ரோல் சுவிட்சு. இப்போ வோல்டேஜ் கரெக்டாக வந்துச்சு. அடுத்தது வந்து கண்ட்ரோல் சுவிட்சை செக் பண்ணணும். கண்ட்ரோல் சுவிட்சு ஞாபகம் பிடிங்க. இங்கே த்ரெட்டட் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை லூஸ் பண்ணிங்கன்னா இந்த கண்ட்ரோல் சுவிட்சு தனியாக வந்துடும். அது ஃபிக்ஸிங்லேயே இருக்கும்போது செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இதை எப்படி புரிஞ்சுனீங்கன்னா இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன் வாங்க. இதில் நம்பர்ஸ்லாம் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு இந்த ஒயர்லாம் ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, கலர் கோடு. இல்லைனா திருப்பி சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இது என்ன பொசிஷனில் இருக்குதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க மறக்காமல். அப்புறம் ஒயர் தேடாதீங்க எதில் கொடுக்கணும்னு. இப்போ நான் கொடுக்க போகிறேன். எனக்கு ஆக்சுவலாக கலர் கோடு தெரியும், உங்களுக்கு தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். ஒயரை பிடிங்கிட்டு இதில் பாருங்கள் நம்பர் இருக்குது. இதில் பீன்னு போட்டுக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபேஸு. இது 1 2 3. 1னா லோவு, 2னா மீடியமு, 3னா ஹையு. இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு கம்மி. அடுத்து இதை வந்து கண்டினியூட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் டச் பண்ணால் பீப் சவுண்டு வரும். இதில் பாருங்கள் நம்பர் போட்டிருக்கு தெரியுதுங்களா. ஃபேஸ்க்கும் இதில் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. ஸ்பீடு 1. அப்போ வந்து ஃபேஸுக்கும் 1க்கும் வரணும். 1 பின்னு ஆக்சுவலாக உடஞ்சிச்சு. இப்போ 2க்கு பார்ப்போம். 2க்கு பார்த்தீங்களா வரல. அடுத்தது 3க்கு வருது. அப்போ 1 ஸ்பீடு போயிடுச்சு. இதில் 3 ஸ்பீடும் சில நேரத்தில் வராது. அப்போ வந்து கண்ட்ரோல் சுவிட்சு தான் போயிடுச்சு. இதில் ஒரு ஸ்பீடு மட்டும்தான் போயிருக்கு. அதனால் நான் வந்து கண்ட்ரோல் சுவிட்சை மாற்றிடுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. ஃபேஸில் வச்சு ஒரு பாயிண்ட் வச்சு ஃபேஸுக்கும் 1க்கும் வரணும். செகண்ட் பாயிண்ட் வச்சு ஃபேஸுக்கும் 2க்கும் வரணும். 3வது பாயிண்ட் வச்சு ஃபேஸுக்கும் 3க்கும் வரணும். இப்படி தான் கண்டினியூட்டி செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒன்றுத்தில் வரலைன்னா நீங்கள் கண்ட்ரோல் சுவிட்சு மாற்றிக்கலாம். மொத்தமாகவும் வரலைன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து 1ல் இருக்குது பாயிண்ட்டு பாருங்கள். பீப்பு 1ல் வச்சா வருதுங்களா. ஃபேஸுக்கும் 1க்கும் 2க்கு வைக்கிறேன் வராது, 3க்கு வைக்கிறேன் 3யும் வராது. இந்த கண்ட்ரோல் சுவிட்சுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போது 2 பாயிண்ட்டுக்கு வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் 1க்கு வைக்கிறேன் வரல, 2க்கு வைக்கிறேன் வருது, 3க்கு வைக்கிறேன் வரல. இப்போ மீடியமில் இருக்குது. இப்போ அடுத்தது இப்போது ஸ்பீட் 3ல் இருக்குது. 2க்கு வரல, 1க்கு வரல. அப்போ இந்த கண்ட்ரோல் சுவிட்சு நல்லா இருக்குது. நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல இந்த நெட்டை கேட்டுருங்க, புதுசுலேயே வரும். வச்சு இங்கே
அதே மாதிரி வச்சு இந்த பக்கம் இந்த போல்டு போட்டுருங்க. நான் போட்டு இது வந்து லோ, ஒயிட்டு, எல்லோ வந்து மீடியம், ரெட்டு வந்து ஹை. 1 2 3 சொல்லிவிட்டு இது வந்து கார்டு ஒயர் ஃபேஸு பின்னு போட்டிருக்கோம். இதை வந்து இதில் சொல்லிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சொல்லிடுறேன், கண்ட்ரோல் சுவிட்சில் ஒயரை பிடுங்கும் போது தயவுசெய்து ஃபோட்டோ எடுத்துங்க. அப்புறம் பிடுங்கி விட்டு திருப்பி சொருகும் போது முழிக்காதீங்க திருன்னு. மிக்சியை பொறுத்த வரைக்கும் 2 ஃபால்ட்டு தான். ஒன்று கண்ட்ரோல் சுவிட்சு, அப்படி இல்லைன்னா இது எப்படி மாற்றுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி, அது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அந்த வீடியோவும் பார்த்துக்குங்க. இது போயிருந்தால் உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு. அதுக்கப்புறம் கடையில் போய் வாங்கிக்கிங்க. இதோட விலை 10 ரூபா தான். இந்த கண்ட்ரோல் சுவிட்சோட விலை வந்து 30 ரூபா தான். இது ரெண்டுமே நல்லா இருக்குது, கண்டினியூட்டிலாம் வருது. அப்போவும் மிக்சி ஓடலைன்னா அடுத்த ஃபால்ட்டு வந்து இதோட வைண்டிங்லாம் நம்மளுக்கு பண்ண தெரியாது, பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் கடையில் போய் தான் பண்ணணும். இல்லைனா வந்து மிக்சி தூக்கி போட்டு புது மிக்சி வாங்கிங்க தயவுசெய்து. இந்த 2 ஃபால்ட்டு மட்டும்தான் நீங்கள் பண்ணிங்க. ஸ்க்ரூ போட்டு அசம்பிள் பண்ணிடலாம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு லைக் போடாமல் இருக்கீங்க, கை சும்மா தானே வச்சுக்கிறீங்க, அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணுங்க. இது ப்ரொசீஜராக காமிக்கணுன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுத்தேன். இதுலேயும் குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. இப்போ மிக்ஸி ஆன் பண்ண போகிறேன். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட் தான் இது. வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.